எங்களை ஐயோ நேசிக்கிற எங்கள் அம்மா அன்பின் பிதாவே, என்னதான் நடக்குதுங்க இந்த ஐயோ உரிமைகளுக்காகவும் நேரத்திற்காகவும் மொத்தங்க இந்த வீட்டில் உள்ளவர்களை ஆசிர்வதியும். இந்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கொடுத்து அவர்களுடைய வாழ்வு செழிக்க உதவி அருளும். பணிபுரியும் இடங்களில் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அருளும் ஆண்டவரே. இந்த வீட்டில் உள்ள தீய சக்தியா நம்மள தான் சொல்றாங்களோ? டேய் மாப்ள, டேய் மாப்ள, என்னதான் டேய் மாப்ள, ஊர்தான மாறி வந்தீங்க, மதமா மாறினீங்க, என்னடா நடக்குதுங்க? என்னன்னு பாருடா. அண்டாதிருக்கும்படி ஆண்டவரே இவர்களை நீர் காத்தருளும். கணவன் மனைவி கொள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் அன்பையும் சமாதானத்தையும் தந்தருளும். எங்களது இந்த வேண்டுதலையும் மன்றாட்டுகளையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். ஏம்மா, ஒரு போலீஸ்காரனை 10 நிமிஷம் நிற்க வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டியே. எனிவே, நீங்க குடும்பத்துக்காக ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு டியூட்டி டைம் ஆச்சு, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. ஓகே அங்கிள், வாங்க. வரேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க என்ன? ஓகே ஆண்டி, வரோம். டிவியில் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் பண்றேம்மா. நான் டெய்லியும் ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன். நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. குடும்பத்தோட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் தான் என் பையன். அப்படியா? வணக்கங்க. வணக்கம்பா. வரங்க. சரிங்க, வரேன் ஆண்டி. என்னாலும் தயங்காம கேளுங்க, சரியாமா? கண்டிப்பா கேக்குறேங்க. வரங்க. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா தேரோட்டத்தை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த தேரோட்டத்தை பாக்குறதுக்காக இந்தியா முழுவதும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து கூட பக்தர்கள் வந்திருக்காங்க. நம்ம வசந்தம் டிவி சார்பா இந்த நேரடி ஒளிபரப்ப டிவிலயும் நிறைய பக்தர்கள் பாத்துட்டு இருக்காங்க. இது சாதாரண தேர் இல்லங்க, ஆசியாவிலே 2வது பெரிய தேருங்க. நிறைய நன்மைகள் நடக்கும்னு ஐதீகம் சொல்லுதுங்க. இந்த தேரோட்டத்தை பத்தி பக்தர்கள் கிட்ட கேட்கலாம். சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஓகே. வருஷம் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இது சுதந்திரம் அடையதுக்கு முன்னுக்கூட்டி இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது 509வது தேரோட்டம். சந்திப்பிள்ளையார் கோயில் முக்க கடந்து வந்துட்டு இருக்கு. பக்தர்களோட தரிசனத்துக்காக தேர் கொஞ்ச நேரம் இங்க நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நம்ம இன்னொரு பக்தர் கிட்ட தேரை பத்தி கேட்போம். இந்த தேரை பத்தி சொல்லுங்கம்மா. இந்த தேர் நெல்லையப்பர் திருவிழால 509 வருஷமா நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்களும் எங்க குடும்பத்தோட வருஷம் தவறாம வந்துருவோம். சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. இவன் எங்க? தேரை பத்தி சொல்லுங்க. தேரா? இந்த தேரு ரொம்ப அழகா இருக்கு. இந்த தேரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷமா இந்த தேரை மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தமா இருக்கு. இனிமே இந்த தேரோட தரிசனத்தை மிஸ் பண்ண மாட்டேன். இதுவரை நடக்குதா? தம்பி நெல்லுப்பா, இங்க வாங்க. எது கூப்பிடுறா இருந்தாலும் உங்களை தான். இங்க வாங்க. சாரா, என்னப்பா? தம்பி வந்திருக்குங்க, சீக்கிரம் வா. சரிப்பா.
இந்தாங்கப்பா. கொடுமா. இந்தாப்பா. வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் இளைஞருக்கான சுவிசேஷ பொதுக்கூட்டம் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வந்து கண்டிப்பாக கலந்துக்குங்க. சரி சார். இது ஒன்றும் கட்டாயம் இல்லை. வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். சரியா? ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சி நான் இதை சொல்லலை, தோணுச்சு அதான். இதோ பாருங்கள், ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொதுவாக நான் இதில் ஆர்வம் காட்டுறதில்ல. இதை பற்றி இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் பேசணும். பார் யாருக்குனே நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர் இதை பற்றி பேசணும். மேலும் மேலும் ஏற்றி கொடுனா எப்படி சார் ஏற்றி கொடுக்குறது? இதுக்காக விற்கிற பொருள் மேலேயும் விலை ஏற்ற முடியாது. 35 கிளாஸை 5 ரூபாய்க்கு விற்கிறோம், 5 ரூபா மூட்டையை 15 ரூபாய்க்கு விற்கிறோம். குடியாரன்னு நினச்சாலும் பாவமாக தான் சார் இருக்கு. தமிழ் இன்ஸ்பெக்டர் இப்போ ஊரில் இல்லை. அவர் வந்ததுக்கப்புறம் வேணா பேசி பார்க்குறேன். பட் அவர் எடுக்கிற முடிவு தான். ஓகே? சரி சார், போகலாம். சொல்லலாம் சார். தமிழ், இந்த ஊரில் உன்னை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. இது பாரு, கண்டிப்பாக உன் ஃபேமிலியோட நீ வீட்டுக்கு கண்டிப்பாக சரியா? கண்டிப்பாக. மாப்பிள்ள அதே பொண்ணுங்கடா, உன்னே பார்த்துட்டு வருதுங்க. என்னடா நடக்குது? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. மாப்பிள்ள சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அனுபவிச்சிட போலையே. பாத்தியாம்மா, ரொம்ப தம்பி வரமாட்டாருன்னு சொன்னேன், வந்திருக்காரு பார்த்தியா? தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. தம்பி ரொம்ப நல்ல விஷயம். இதே ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லா வருவீங்க. சரிங்க. ஏம்மா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அம்மாவை கூட்டு போயிட்டு வந்துடுறேன். நீ பார்த்துப்போம்மா. போகலாமா? என்ன வெட்டியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? ஊருக்கு போற ஐடியாலாம் இல்லையோ? டிவி நான் பார்க்குறேன். மேயிற மாட்டுக்கு எடுத்துச்சாம் மெனக்கிட்ட மாடு. சிலோன்காரங்க பிடிச்சிட்டு போனேன். எங்கள் ஊர்க்காரங்க கூட ஊர் திரும்பிட்டாங்க. இன்னும் நான் போல. என்னடா பொழப்பு இது? வெல்கம் பேக் டு வணக்கம் நெல்லை. இந்த சேனல்ல தானே தேடிட்டு இருக்கீங்க? என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லா விஷயமும் தெரியும். தேரோட அழக நீ வர்ணிக்கும் போதே தெரியல, நீ யார வர்ணிக்கிறன்னு. நிறைய நன்மைகள் நடக்கும்னு ஐதீகம் சொல்லுதுங்க. என்னாச்சு? பார்க்கும்போது பார்க்குறாங்க, பக்கத்தில் போனால் விலகி போகிறாங்க. இப்படியே ஆசைப்பட்டு பின்னாடி சுற்றிட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்சி தான் அலையணும். எனக்கு மட்டும் தோணுனா போதுமா? சீனின்னு எழுதுனா மட்டும் இனிக்காதுல, ஆசைப்பட்ட மட்டும் போறாது. என்ன பசங்களோ. சாரா போன் அடிக்குது பாரு. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே தான் ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. யார சொல்றீங்க? நடேசன் தான். அவனை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க. அவன் உன்னையே நினைச்சிட்டு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? நான் சேனல்ல ஒர்க் பண்றேன். நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி கேக்குறாங்க. எல்லாரும் கேட்கறது இருக்கட்டும், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா? எல்லா விஷயத்துலயும் அவங்க வேற, நாங்க வேற. பிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவன் வேற, நீ வேற. பிடிச்சதுக்கு அப்புறமா எல்லாமே ஒண்ணுதான். புரிஞ்சுதா? சாரா நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா நீ அவன்கிட்டயே பேசிக்கோ, சரியா? சாருக்கு என்ன கோவம் போலியோ? உடன் இருக்கீங்க? போய் பாரு அவளை. பார்த்து பாருன்னு சொல்றேன்ல, இவ்வளவுதான் பண்ண முடியும். போய் பாரு. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். மேட்ரிமோனி கல்யாண புரோக்கருக்கு வேலையே இருக்காது.